BHK, 3 BHK, shops, restaurant, supermarket and commercial. Available for rent in Kolattur. Nearby Meridian Hospital, Kumaran Hospital, backside of Red Terry. Please contact 90034555554. மக்களே, நெப்போலியன் அவர்களைப் போல ஒரு தந்தை இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவில் பார்த்தோன்னா தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் பெயர் பெற்றவர். அதோட நடிகராகவும் மக்களுடைய மனதில் நீங்காத பிடிச்சவர். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கும் குடும்பம் இருக்குது, யார் மனதையும் புண்படுத்தாதீங்க அப்படின்னு ரொம்பவே உருக்கமாக சில விஷயங்களை பேசியிருக்காரு நெப்போலியன் அவர்கள். அது என்னன்றதை வீடியோக்களை போய் பார்த்து முழுசாக தெரிஞ்சுக்கலாம். தமிழ் சினிமாவில் பரபரப்பாக இயங்கி வந்த நடிகர் நெப்போலியன் அமெரிக்காவில் தற்போது செட்டில் ஆகியிருக்காரு. இவருடைய மூத்த மகன் தான் தனுஷ் அவர்கள். தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாருன்றதுனால அதற்கான சிகிச்சைக்காக இவர் பார்த்தோன்னா அமெரிக்கா போனார். இந்த நிலையில் தனுஷ் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செஞ்சுருக்காங்க. சமீபத்தில் தனுஷுக்கு பிரம்மாண்டமாக நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. அப்போதே தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டவருக்கு திருமணமா அப்படின்ற ரீதியில் சிலர் சமூக வலைதளங்களில் விமர்சனம் பண்ணாங்க. தற்போது ஜப்பானில் திருமணம் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடந்து வந்துட்டுருக்கு. தனுஷால் விமானத்தில் ஏற முடியாது அப்படின்றதுனால கப்பலில் ஜப்பான் சென்றிருக்கிறாங்க. அது தொடர்பான வீடியோவை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் நெப்போலியன் அவர்கள் பகிர்ந்திருக்காரு. அன்பு நண்பர்களே, உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களே, எங்கள் மூத்த மகன் தனுஷின் 8 ஆண்டு கால கனவு. இந்தியாவில் பிறந்தாலும் சூழ்நிலை காரணமாக உலகின் ஒரு கோடியில் இருக்கும் அமெரிக்காவில் வசிக்கும் நாங்கள் மறுகோடியில் இருக்கும் ஜப்பானுக்கு பயணம் செய்ய ஒரு ஆண்டு திட்டமிட்டு 6 மாத காலமாக செயல் வடிவம் கொடுத்து 1 மாத காலமாக பயணம் செய்து உங்கள் அனைவரது வாழ்த்துக்களாலும் ஆசீர்வாதத்தாலும் தனுஷனுடைய ஆசையை நிறைவேற்றியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எல்லையில்லா மகிழ்ச்சி அவனுக்கு, அளவில்லா மனநிறைவு எங்களுக்கு. சாதிச்சிட்டான். இந்த தருணத்தில் ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் ஆசைப்படுறேன். என்ன அது அப்படின்னா, எங்கள் வாழ்க்கையை தவறாக விமர்சிப்பவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நம் பெற்றோர்களின் கனவுகளுக்காகவும் நமது கனவுகளுக்காகவும் நம் பிள்ளைகளின் கனவுகளுக்காகவும் அவசியம் வாழணும், வாழ்ந்து பார்க்கணும், கடமையை நிறைவேற்றணும். வாழ்க்கை ஒரு முறை தான், வாழ்ந்து பார்ப்போம். உண்மையிலேயே அரிது மானிடராய் பிறப்பறாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகிற்கு நாம் வரும்போது எதையுமே கொண்டு வரல, அதே போல் நம்ம இந்த உலகை விட்டு போகும்போது எதையுமே கொண்டு போகிறதும் கிடையாது அப்படின்னு நிறைய பார்த்தோன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் மனம் போல் நல்லா இருக்கணும், மற்றவங்களையும் அவங்களுடைய மனம் போல் வாழ விடணும். யார் மனதையும் புண்படுத்தாதீங்க, குறை சொல்லாதீங்க, பழிக்காதீங்க. உண்மை தெரியாமல் கருத்து சுதந்திரம் அப்படின்ற பெயரில் யாரையுமே தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சனம் செய்யவே செய்யாதீங்க. உங்களுக்கும் குடும்பம் இருக்குது அப்படின்றத மறந்துடாதீங்கன்னு ரொம்பவே ஓர் பக்க சொல் ஓர் யானை பலம் அப்படின்ற மாதிரி இப்போ பார்த்தோன்னா ரொம்பவே எமோஷ்னலாக இவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. யார் எப்படி சொன்னாலும் நல்ல மனதுடையவர்களுக்கு கடவுள் நல்லதை மட்டும்தான் செய்வார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.